வணக்கம் நண்பர்களே. அண்ணாமலை அடித்து ஆடி எங்கேயோ இருந்த பாஜகவை இவ்வளோ தூரம் பாத யாத்திரைலாம் போய் இப்படி கொண்டு போய் வச்சு ஒரு பர்சன்டேஜ் வாங்கி கொடுத்தா இருக்கிறவங்களை காப்பாற்ற தெரில. டிவி எல்லாம் வெளியில் விட்டுட்டு அதுக்கு அண்ணாமலை போக வேண்டியது. அப்போ நயினார் என்ன தூங்குறாரு, அவர் தலைவரை வந்து போய் பார்க்க வேண்டியது. அவங்கெல்லாம் சொல்கிறதுக்கு காரணமே நயினார்னால தான் போகிறோம். அந்த அமித்ஷா வரப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு இது பண்ணல இல்லையா, அதை குறிப்பிடுறாங்க. அப்போது அவங்களுக்கு என்னென்னா, அண்ணாமலை இருக்கும்போது இதாக இருந்தது, ஆனால் தனியாக நின்று தான் 18% வாங்கினாங்க. இப்போ எடப்பாடி வேண்டாம், திருப்பி அதே தான் போடுறாரு பல்லவி தினகரன். இப்போ அண்ணாமலை பாட்டு வந்தோம். சரின்னு பார்த்தா இவர் டெல்லி போய்ட்டுறாரு. அவரை போய் பார்க்குறாரு, கூட்டணி வேணும்னா இருக்கும்போது இழுத்து கட்டாமல் அப்புறம் குதிரை போகிறோம் லாயத்தை கட்டுற கதை மாதிரி இந்த நயினார் உட்காந்து அவர் ஏறு வேண்டாம் எடப்பாடி சொல்லிகிட்டு இருப்பார் அவங்க வேண்டான்னு. யாரை வச்சு தான் கட்சி நடந்த மாதிரி 1 மணி நேரம் இருந்துக்க வேண்டியது தான். வேறுண்ணே ரெட்டையிலையும் கிடைக்க போகிறலாம் அவன் முடக்கிடுவானுங்க. ஸோ எடப்பாடி வேண்டாமோ வேறு எதாவது வச்சுருப்பாங்க. ஏன்னா இன்னும் எடப்பாடி சொல்லலை, திருப்பி அதே தான். மோடியும் பார்க்கல, இவரும் என்டோஸ் பண்ணல, அமித்ஷாவுமே யாரோ ஒருத்தர் முதல்வர் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதில் வந்து இருக்குது, இது ஒரு தந்திரம் இருக்கும். அதாவது இவங்க பார்க்கல, இல்லை நயினாரால் தான் வழியில் வந்தோம், அண்ணாமலை பார்த்தாலும் இன்னும் டைம் இருக்குது, டிசம்பர் முடியும். ஆனால் கேட்காங்க, நீங்கள் தலைவராக அவங்க தலைவரான்னு. தலைவராக இருந்துக்கலாம் 26 இல்லை, அவர் தலைவராக செயல்படுறான்னு கேட்டால் அவர் அங்கேருந்து வந்ததுனால அது சொம்பு தூக்குறாரான்னு தெரில யார் நயினார். ஏன்னா அவரை தான் குற்றஞ்சா சொல்கிறாங்க. எடப்பாடி இருக்கக்கூட சரி, ஆனால் காரணம் இவர் தான்ன்ற மாதிரி சொல்கிறாரு தினகரன். ஒரே இதுதான், கம்யூனிட்டி தான், ஆனால் இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அண்ணாமலை தான் எல்லாம் பண்ணது. இப்போ என்னென்னா அண்ணாமலை தான் தலைவர் மாதிரி ஆக்ட் பண்ண வேண்டியிருக்கு. பத்திரிகையார் கேட்குறேன், இல்லை நீங்கள் என்ன சண்டை மூட்டுறீங்களான்னு சொன்னால், நான் தான் தலைவர். அதான் இந்த மாப்பிள்ளை அவர் சட்டை எழுது இந்த படையப்பாளை சொல்கிற கதை மாதிரி தான் போயிட்டுருக்கு இப்போது பாஜகவில். அப்போ இது வந்து இவருக்கு வந்து இப்போது இந்த விஜயதசமிக்கு அப்புறம் தலைவர், பெண் தலைவர் அகில இந்திய அளவில் பாஜக இன்னும் போடணும். அது ஆர்எஸ்எஸ் பேஸ் சொல்கிறாங்க, அப்படி போடணுமா இப்படி போகணும், ஆட்சியில் சேர்ந்து பெண் தலைவர்ன்றாங்க. அது போட்ட உடனே வந்து இவருக்கு பொதுச்செயலாளர் ஏதாவது கொடுத்தா அகில இந்திய தலைவர் கொடுத்து தென் மாநிலம் கொடுத்து இவர் பிரச்சாரத்துக்கு விடணும். நம்மளே கட்சி ஆரம்பிக்கிறதுலாம் அவருக்கும் தெரியும், ஆரம்பித்தா அது சரிப்படாது அப்படிங்கிறது தெரியும் இப்போதைக்கு. அதெல்லாம் வந்து சும்மா கட்டுக்கதை கட்டி விட்றானுங்க இந்த திமுகலேருந்து, ஆக்டிவிங்கலேருந்து. அதை ஆரம்பிக்கும் சொல்கிறேன்னு சொல்லிட்டார்ல, அதுக்கும் பத்திரிகையார் அதையும் விட்டு வைக்கல கேட்டு. ஆனால் எல்லாம் இங்கே தான் கேட்குறோம், எல்லாம் பண்ணுறோம். இந்த பத்திரிகையாருங்க இந்த 200 ஊபிஸ் இங்கே போய் அந்த டிஎம்கேயில் கூட்டணியும் டிஎம்கேலையும் அந்த அதிருப்தி இருக்குது. சீனியர் ஜூனியர் உதயநிதி வந்தப்புறம் கட்சியும் கலகாலத்துக்கு போயிருக்கு. அந்த எல்லா கட்சியும் காணாமல் பண்ணிட்டானுங்க. 2 திராவிடமே பொதுவாக புதுசாக வரணும் காணாமல் பண்ணிடும். இந்த அண்ணாமலைக்கு நடக்கலை. இப்போ டைமிங் எடப்பாடி எடுத்ததுனால இந்த எடப்பாடி நாளைக்கு இருப்பாரான்னு தெரியாது, மாற்றும் போது சரியாயிடும். ஒரு டைமிங்காக தான் பண்ணி வச்சுருக்காங்க. அப்புறம்லாம் குறைஞ்சபட்சம் இந்த மூட்டை தூக்கி வச்சுட்டு பாஜகலாம் ஒரு 10 வருஷத்துக்கு கொடுத்தா 2 திராவிடத்தையும் ஒழிச்சிடலாம். அந்தளவுக்கு ஸ்டஃப் இருக்கும் நம்மள்கிட்ட. நீங்கள் இந்த 3 வருஷம் 6 வருஷம் மாத்திர கதையெல்லாம் ஆகாது. இதுக்கு மட்டும் தமிழ்நாடுக்கு மட்டும் எக்ஸம்ஷனாக வேறு ஸ்டேட்டு வேறு, இங்கே நீங்கள் இல்லையா ப்ரெசன்ஸு. அப்போ அதுதான் கேட்டால் 2 திராவிடத்தையும் ஒழிக்கணும்னா 10 வருஷம் கொடுத்து ஆட்சியில் உட்கார வைக்கணுன்றது அது தமிழகத்தில் இருப்பேன் இருக்காரு. இங்கே மட்டும் ஸ்பெஷல் கேஸில் கொடுங்க, என்ன ஆயிரப்போகுது. யாரை தலைவர் போட்டால் அதுக்கு மேலே சூப்பர் தலைவராக போடுங்க, பார்த்துக்கிட்டோம். எப்படி தான் டம்மி தான் யார் இருந்தாலும் அப்படி பண்ணால் தான் இங்கே 2 திராவிடத்தையும் ஒழிக்க முடியும். இல்லைன்னா அவன் யார் தான் ஒழிக்க பார்ப்பான், அந்த மாதிரி இவனுங்க. ஸோ அது புரிஞ்சு அறிஞ்சு இருக்கிறவரை காப்பாற்றி கொண்டு வந்தால் வரலாம், இல்லை பழைய குருடி அப்படின்னு போக வேண்டியதான். அப்போ இன்றைக்கி வந்து இப்போ உண்மையை சொல்ல போனால் அண்ணாமலை எங்கன்னா தான் உண்டு தமிழகத்தில். அது எடப்பாடி நயினார் உட்பட எல்லாத்துக்கும். இப்போ அதுதான் இனி வருங்காலத்தில் வரணும். அவர் இந்த விஜயதசமிக்கு அப்புறம் என்ன பண்ணுறாங்க, மேலிடத்தில் தலைவர் போட்ட பண்ணுறது பார்ப்போம். நன்றி.